குட் மார்னிங் சோல்ஸ். நீங்க அம் இந்த சாங்க வந்து கேட்கறதுக்கு முன்னாடி, அ ஒரு சின்ன ஒரு ஒரு விஷயம் மட்டும் நீங்க வந்து பண்ணுங்க. என்ன அப்டின்னா, அப்படியே கண்ண மூடிட்டு அப்படியே ஃப்ளாஷ்பேக்குக்கு போங்க. உங்களோட லைஃபோட சின்ன வயசுலருந்து நீங்க இப்ப வரைக்கும் வாழ்ந்துட்டு இருக்க லைஃப வந்து ஒரு தடவ வந்து ரீகலெக்ட் பண்ணுங்க. அதுல வந்து எந்த ஒரு விஷயத்துக்காக நீங்க வந்து ரொம்ப ஏங்குனீங்க, அது உங்களுக்கு வந்து கிடைச்சிருச்சு. அதே மாதிரி எந்த ஒரு விஷயம் வந்து நடக்கவே இல்ல அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணியிருக்கீங்க. இல்ல ஏதாவது ஒரு லாஸ நெனச்சு உங்களால தாங்கிக்கவே முடியாதபடியான ரொம்ப ஒரு பெயின வந்து நீங்க ஃபேஸ் பண்ணியிருக்கலாம். இல்லன்னா இது கிடைச்சா போதும் என் வாழ்க்கையில ரொம்ப நல்லா இருப்பேன். இவங்கள நான் கல்யாணம் பண்ணா போதும். இல்ல இந்த வேலை கிடைச்சா போதும். இந்த அமௌண்ட் எனக்கு கிடைச்சா போதும். அவ்வளோதான் என் லைஃப் அப்படின்ற மாதிரி ஏதாவது ஒரு விஷயத்துக்கு நீங்க வந்து டூ மச் இம்பார்ட்டன்ஸ் வந்து உங்க லைஃப்ல நீங்க குடுத்துருப்பீங்க. அது வந்து உங்களுக்கு இப்ப வரைக்கும் அதே மாதிரியான ஒரு ஹாப்பினஸ்ஸையும், இல்ல அது நடக்காததுனால உங்க வாழ்க்கை வந்து டோட்டலா தொலைஞ்சு போன மாதிரியும் நீங்க ஃபீல் பண்றீங்களா? அதாவது அந்த டைம்ல நீங்க எந்த அளவுக்கு வந்து அதுக்காக வந்து ரொம்ப மனசு கஷ்டப்பட்டுருப்பீங்களோ, அது வந்து வொர்த்து அப்படின்னு சொல்லிட்டு இப்ப உங்களுக்கு தோணுதா? அப்படின்னு சொல்லிட்டு மட்டும் நீங்க வந்து திங்க் பண்ணி பாருங்க. ஏன்னா நம்ம லைஃப்ல நெறைய விஷயங்கள் பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து அது அது கிடைச்சா ரொம்ப நல்லாருக்கும்னு சொல்லிட்டு அதுக்காக ரொம்ப ஏங்கி, சம்டைம்ஸ் அது நம்மளுக்கு கிடைக்கவும் செஞ்சிருக்கும். ஆனா, உண்மையிலே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது வந்து அந்த ஒரு டெம்பரரியான ஒரு ஹாப்பினஸ்ஸாவும், ஒரு டெம்பரரியான ஒரு நிறைவ மட்டும் தான் நம்மளுக்கு குடுத்துருக்குமே தவிர, நம்மளுக்கு அதனால நம்மளோட வாழ்க்கையில இருக்கக்கூடிய மத்த பிரச்சனைகள் எல்லாமே வந்து சரியாயிருச்சோ, இல்லன்னா நம்ம நிரந்தரமான ஒரு அமைதியும், நிரந்தரமான ஒரு சந்தோஷத்தையும் நம்ம வந்து அனுபவிக்கவே இல்ல அப்படின்றது உங்களுக்கு வந்து தெரிய வரும். இந்த மாதிரி நெறைய விஷயங்கள நீங்க ரீகலெக்ட் பண்ணுங்க. இந்த பாட்டு மூலமா வந்து ஒ நீங்க வந்து உங்க லைஃப்ல நீங்க இதுதான் முக்கியம், இதுதான் நிஜம், இதுதான் இப்படிதான் நான் போணும், இதுக்கு தான் நான் என் லைஃப்ல இம்பார்ட்டன்ஸ் குடுத்து போணும்னு சொல்லிட்டு ஒவ்வொரு ஃபேஸ்லயும் நீங்க வந்து ஏதாவது ஒரு விஷயத்துக்கு வந்து நீங்க பிரையாரிட்டி குடுத்து போயிருந்திருப்பீங்க. ஆனா அந்த விஷயம் வந்து நிரந்தரமே இல்லாதது அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தடுத்து வந்து உங்களோட லைஃப்ல வந்து நீங்க வாழ்ற வாழ்க்கைய கம்பேர் பண்ணும்போது உங்களுக்கு வந்து புரியும். ஸோ இந்த 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 விஷயத்த வந்து இன்னைக்கு ஃபுல்லா கூட நீங்க வந்து திங்க் பண்ணி பாருங்க. ஏன் அப்படின்ற சொல்றேன்னா, இந்த பாட்ட வந்து அப்பதான் உங்களால வந்து தெளிவா புரிஞ்சுக்க முடியும். உங்க லைஃபோட நீங்க வந்து அப்ளை பண்ணி பார்க்கும்போது தான் உங்களால இந்த சாங்கோட மீனிங்க வந்து கரெக்ட்டா வந்து உங்களால அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். கழிகின்ற அப்பொருள் காண இலாதார் கழிகின்ற அப்பொருள் காணலும் ஆகும். கழிகின்ற உள்ளே கருத்துற நோக்கிற் கழியாத அப்பொருள் காணலும் ஆமே. ஃபர்ஸ்ட் லைன்ல வந்து கழிகின்ற அப்பொருள் காண இயலாதார். அதாவது அ ஒரு நிரந்தரம் இல்லாத ஒரு விஷயம். ஓகேங்களா? அது நிரந்தரம் இல்ல அப்படின்றது தெரியாம, அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய மீனிங் வந்து புரிய முடியாம வாழ்ந்துட்டு இருக்கிறவங்களால, ஆ அத வந்து கரெக்ட்டா அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியாது. ஏன் நம்ம வாழ்க்கையில இதெல்லாம் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாரி கழிகின்ற அப்பொருள் காணலும் ஆகும். அதாவது இந்த இந்த இவங்க எப்படி இருப்பாங்க அப்படின்னா, இதுதான் நம்ம வாழ்க்கையில நடந்துட்டு இருக்க இந்த விஷயங்கள் தான் உண்மை அப்படின்னு நினைச்சுட்டு, அதுக்கே வந்து டூ மச் ப்ரையாரிட்டி குடுத்து, அதுக்கு பின்னாடி ஏன் இதெல்லாம் நம்ம வாழ்க்கையில நடக்குது? இது மூலமா நம்ம என்ன கத்துக்கணும்? இது மூலமா நம்ம நிரந்தரமா என்ன விஷயத்த நம்ம தெரிஞ்சுக்கணும்னு நினைக்காம, அந்த விஷயத்துக்கே வந்து இம்பார்ட்டன்ஸ் குடுக்குறது. நம்ம லைஃப்ல இப்ப என்ன இல்லையோ, அதையே நினைச்சு ஏங்கிக்கிட்டு, அத நோக்கியே ஓடிக்கிட்டே இருக்கிறது. இல்ல அ ஏதாவது ஒரு கோல செட் பண்ணிட்டு, அந்த கோல் மட்டும் தான் நம்ம லைஃப்ன்னு நெனச்சுட்டு போறது. அதான் இல்லாத ஒண்ணையும், இல்லன்னா இருக்கிற ஒண்ணுக்கு ஓவர் இம்பார்ட்டன்ஸ் குடுத்துட்டு, அதுதான் நம்ம லைஃப்ல நடக்கிற விஷயங்கள் மட்டும் தான் வந்து நெஜம் அப்படின்னு சொல்லிட்டு நம்பிட்டு, அதுக்கு மூலமா டூ மச் இம்பார்ட்டன்ஸ் குடுத்து, அதுதான் உண்மைன்னு நெனச்சு நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறது. இது ஆக்சுவலா பார்த்தீங்கன்னா, நம்ம எல்லாருமே இப்படிதான் வாழ்ந்துட்டுருக்கோம். இறைவன் நம்மளுக்குள்ள இருக்கிறாரு. இந்த வாழ்க்கைக்கு பின்னாடி ஒரு பெரிய மீனிங் இருக்கு அப்படின்னு உணராதவங்க எல்லாரோட வாழ்க்கையுமே இப்படிதான் போயிட்டுருக்கு. அதத்தான் அவர் வந்து இங்க வந்து சொல்லியிருக்காரு. தென் வந்து கழிகின்ற உள்ளே கருத்துரு நோக்கேர். அதாவது இந்த மாதிரி நம்ம வாழ்க்கையில டெய்லி வந்துட்டு போற நிகழ்வுகள், நம்ம வாழ்க்கையில நடந்துட்டு இருக்க நல்லது, கெட்டது இது எல்லாமே பார்த்தீங்கன்னா, ஒரு ஞானத்தோட நம்ம வந்து இத வந்து டீப்பா கவனிக்க ஆரம்பிச்சோம் அப்டின்னா, அதத்தான் அந்த 3வது லைன்ல சொல்லியிருக்காங்க. "கழிகின்ற உள்ளே கருத்துற நோக்கிற்." கருத்தோட நீ வந்து பார்த்தீன்னா, "கழியாத அப்பொருள் காணலும் ஆமே." அப்ப நிரந்தரம் கழியாத அப்டின்னா, அழியாத அப்டின்னு நம்ம எடுத்துக்கலாம். அந்த அதுக்கு ஒரு எண்டே இருக்காது. ரொம்ப பெர்மனன்ட்டா டீப்பா வந்து இருக்கக்கூடிய ஒரு உண்ம. அந்த உண்மைய நம்மளால பார்க்க முடியுமா? ஸோ, இப்ப நம்ம லைஃப்ல நம்ம என்ன பண்றோம் அப்டின்னா,
அ பொறக்குறோம். யூசுவல் ஒரு டிப்பிக்கல் ஒரு ஸ்டாண்டர்ட் வந்து சொசைட்டி வந்து நம்மளுக்கு செட் பண்ணி குடுத்துருக்கு. அந்த ஸ்டாண்டர்ட வந்து அச்சீவ் பண்றதுக்கு நம்ம பாட்டுக்கு ஓடிக்கிட்டே இருக்கோம். ஃபினான்ஷியலாவும் சரி, நம்மளுக்குன்னு ஒரு ஃபேமிலி வேணும்னு நெனைப்போம். அப்புறம் அந்த ஃபேமிலிக்கு ஒரு ஸ்டேட்டஸ் வேணும்னு நெனைப்போம். அப்புறம் பிள்ளைங்களுக்கு ஒரு ஐடென்டிட்டி வேணும்னு நெனைப்போம். அதுக்கப்புறம் ஹெல்த்த சரியா பார்த்துக்கணும்னு நெனைப்போம். இப்படியே எதையாவது நோக்கி நம்ம வந்து ஓடிக்கிட்டே தான் இருப்போம். நம்மளோட ஆசை வந்து நம்மகிட்ட இருக்கிறத தாண்டி எப்பவுமே தான் இருக்கும். அதுதான் நெஜம். அத வந்து அச்சீவ் பண்றது தான் நம்ம வேலைன்னு சொல்லிட்டு நம்ம பாட்டுக்கு போயிட்டே இருப்போம். இதுக்கு இடையில நம்ம என்ன பண்ணுவோம்னா, கடவுள ஹெல்ப்புக்கு மட்டும் கூப்பிட்டுக்குவோம். ஆ கடவுள் துணை இல்லன்னா கஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு, நம்ம போற வாழ்க்கைக்கு வந்து கடவுளோட ஹெல்ப்பும் தேவைன்னு சொல்லிட்டு, அப்பப்ப இந்த பூஜை பண்றது, கோயிலுக்கு போறது, வீட்ல விளக்கேத்தி வைக்கிறது, ஏதோ நம்மளால முடிஞ்ச சின்ன விஷயம், ஏதோ கடவுளுக்கு நம்ம சர்வீஸ் பண்ற மாரி நெனச்சுட்டு எதையாவது ஒண்ண பண்றது. அது எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இறைவனோட துணையும் இருந்தா தான் நல்லாருக்கும் அப்படின்னு மட்டும் நெனச்சுக்கிட்டு, ஆனா இறைவன வந்து சும்மா ஒரு ஊறுகா மாரி நம்ம தொட்டுப்போம். ஆனா நம்ம வாழ்ந்துட்டு இருக்க வாழ்க்கை தான் வந்து நிஜமான வாழ்க்கை. இதுதான் கரெக்ட். இதுதான் வந்து ரியலு. இத நோக்கி தான் நம்ம ஓடணும்னு சொல்லி நம்ம ஓடிக்கிட்டே இருப்போம். இப்ப இத தாண்டி ஒவ்வொரு இன்சிடென்ட் நம்ம வாழ்க்கையில நடக்கக்கூடிய ஒவ்வொரு இன்சிடென்ட்டுமே இறைவன் வந்து நிலையில்லாதது எல்லாமே, நிலையானது என்ன அப்படின்னு கண்டுபுடி அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு வந்து டெஸ்ட் வைக்கிறது தான் நம்மளோட வாழ்க்கையில நடக்கக்கூடிய எல்லாமே. ஒரு சர்டன் ஏஜ் வரைக்கும் நம்மளுக்கு வந்து ஞானத்த குடுக்குறாரு கடவுள். அது நம்ம முன்னாடி ஒரு பாட்டுல படிச்சோம். குழந்தையா இருக்கும்போது சென்சஸ உணர வைக்கிறாரு. அப்புறம் அப்படியே வளர வளர நெறைய அந்த சென்சஸ யூஸ் பண்ணி நெறைய விஷயங்கள எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண வைக்கிறாரு. ஒரு சர்டன் ஸ்டேஜ் வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு ஒரு 16 இயர்ஸ்க்கு அப்புறம் இருந்து, நம்ம வந்து ஆ இறைவனோட ஒண்ணா கலக்கிறது, இறைவன் நம்மளுக்குள்ள இருக்கிறத உணர ஆரம்பிக்க வேண்டிய ஸ்டேஜ் வந்துருச்சு. அதுக்கப்புறம் வந்து நம்ம லைஃப்ல நடக்கக்கூடிய எல்லா விஷயத்தையுமே நம்ம டீப்பா அனலைஸ் பண்ணி, இதுலேருந்து நம்ம என்ன கத்துக்கணும், இதுலேருந்து நம்ம என்ன கத்துக்கணும்னு சொல்லி, ஒவ்வொரு இடத்துலயுமே நம்மள வந்து அந்த பக்கா அ டிவைன் சொல்லிக் குடுக்குற லைஃப்ல நம்மள ஷேப் பண்ணி போனோம் அப்படின்னா, ரொம்ப ரொம்ப மேஜிக்கலான ஒரு பியூட்டிஃபுல்லான லைஃப்ப வந்து நம்ம வாழ்ந்திருந்திருக்கலாம். ஆனா, அத வந்து நம்மளுக்கு யாருமே சொல்லி தராதனால நம்ம வந்து அ ஒரு எல்லாருமே இப்ப நீங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா 30ஸ், 40ஸ் இல்ல 20ஸோட அந்த லேட்டர் ஏஜ்ல தான் இருப்பீங்க. ஸோ, இப்ப வந்து நம்ம கத்துட்டுருக்கோம். இதையும் இனிமேலாவது வந்து அத வந்து கரெக்ட்டா வந்து புரிஞ்சு நடந்துக்கிட்டோம் அப்படின்னா, நம்மளும் சேஞ்ச் ஆயி நம்மளோட லைஃப்ல நம்மளோட ஃபேமிலி மெம்பர்ஸையும் நம்மளால வந்து மாத்திக்க முடியும். அப்ப எவ்ரி இன்சிடென்ட் ஒவ்வொரு உணர்வுகள் அதாவது எமோஷன்ஸும் சரி, இல்ல ஆக்ஷன்ஸும் சரி, நம்ம லைஃப்ல நம்மளுக்கு மீறி நடக்கக்கூடிய நெறைய விஷயங்களும் சரி, எல்லாத்துக்கும் பின்னாடி இருக்கக்கூடிய ஒரே பர்ப்பஸ் என்ன அப்டின்னா, இது எதுவுமே நிரந்தரம் கிடையாது. எல்லாமே மாறக்கூடிய தன்மை இருக்கு. அதனால அதுக்கு ரொம்ப முக்கியத்துவம் தராத. இதிலிருந்து நீ என்ன கத்துக்கணுமோ, அத மட்டும் கத்துக்கோ அப்படின்றத தான் இறைவன் வந்து சொல்லிக்கிட்டே இருக்கிறாரு. அத வந்து நம்ம வந்து கரெக்ட்டான வழியில புரிஞ்சுக்கிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அவ்வளதான். அடுத்து நம்ம லைஃப்ல வந்து துன்பம்னு ஒண்ணே இல்லாம போயிடும். இப்ப இந்த கலிகின்ற அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு நான் சில எக்ஸாம்பிள்ஸ் தரேன் உங்களுக்கு. அ அதாவது அது மாறிக்கிட்டே இருக்குமாம். அது அது ஒரே மாதிரி இருக்காதாம் நம்ம லைஃப்ல. நிலையே இருக்காது. அதே மாரி திடீர்னு வரும், போகும். அது எப்பவுமே நம்ம வாழ்க்கையில எப்பவுமே இருந்துட்டே இருக்கும்னு அர்த்தம் கிடையாது. அதத்தான் கலிகின்ற பொருள் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ, இப்ப அவரு என்ன சொல்றாரு, இந்த கலிகின்ற பொருள போய் நீ வந்து உண்மைன்னு நெனச்சுக்கிட்டு, இத வச்சே உன் லைஃப்ப வந்து ஷேப் பண்ணிட்டு இருக்காத அப்படின்றத தான் இங்க வந்து சொல்றாரு. அதுக்கு என்னென்ன எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட்டு நம்மளோட பாடி, அதோட பியூட்டி. நம்ம பாடி ஏதோ ரொம்ப பெர்மனன்ட்டான பாடி, நம்ம பாடி மாறவே மாறாதுன்னு நெனச்சுட்டு நம்ம பாடிக்கு வந்து டூ மச் இம்பார்ட்டன்ஸ் தருவோம். அதே மாரி முக்கியமா அதோட பியூட்டி. ஏன்னா, அது வந்து எல்லாமே வந்து டைம் போக போக அது ஃபேட் ஆயிரும். அதுக்காக அத சுத்தமா கவனிக்கவே கூடாதுன்னு அர்த்தம் கிடையாது. டூ மச்சா அதுக்கு வந்து இம்பார்ட்டன்ஸ் குடுக்கணும்னு அவசியம் கிடையாது. அந்த பாடிய யூஸ் பண்ணி, நான் அந்த பாடிக்குள்ள இருக்கக்கூடிய இறைவன், அந்த பாடி வந்து எப்படி ஒர்க் ஆகுது, அத யூஸ் பண்ணி நம்மளோட சோல் பர்ப்பஸ் வந்து எப்படி ஃபுல்ஃபில் பண்ணணும் அப்படின்றத மட்டும் தான் நம்ம ஃபோக்கஸ் பண்ணணும். தென் 2வது முக்கியமானது பணம், பொருளு இந்த மாதிரியான அசெட்ஸ் மாதிரியான விஷயங்கள். அது வந்து இன்னைக்கு இருக்கும், நாளைக்கு போகும். என்னைக்குமே நிலையா நம்ம கூட இருக்காத ஒரு முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுதான். அப்படி இருக்கும்போது, அதுக்கு அப்படியே ஹார்ட் அண்ட் சோல போட்டு, அப்படியே உயிர குடுத்து நம்ம வந்து உழைக்க அது நம்மள விட்டு போயிட்டே தான் இருக்கும். ஓ! நீ அவ்ளோ இம்பார்ட்டன்ஸ் தரியா இந்த பணத்துக்கும், பொருளுக்கும்? ஒண்ணு என்ன பண்ணுவாரு இறைவன் அப்படின்னா, அத நம்ம கிட்ட வரவே விடமாட்டாரு. அப்படி இல்லன்னா, அத வர வச்சு அத அனுபவிக்க முடியாத மாதிரியான துன்பத்த குடுப்பாரு. இதுதான் வந்து
நம்ம அத கரெக்ட்டா புரிஞ்சுக்கல அப்படின்னா நடக்கக்கூடிய விஷயங்கள். ஸோ அப்ப அந்த பணம், பொருள எப்படி நம்ம எடுத்துக்கணும்? அது அது வரும்போது அதுக்காக ரொம்ப நம்ம நம்ம அன்எத்திக்கலான வழியில போய் நம்ம எதையும் வந்து சம்பாதிக்கணும்னு நினைக்கக்கூடாது. அடுத்தவங்கள கஷ்டப்படுத்தி அந்த பணத்த கொண்டு வரணும்னு நினைக்கக்கூடாது. அதே மாரி அந்த பணம் வந்துச்சுன்னா, நம்மளுக்கு மட்டுமே அப்படின்னு ஃபுல் அண்ட் ஃபுல் வச்சுக்கிட்டு, யாருக்குமே வந்து சின்ன உதவி கூட பண்ணாம இருக்கக்கூடாது. அந்த பணம்ன்றது குடுக்குறதே இறைவன் தான் அப்படின்றத உணர்ந்து, நம்மளும் நல்லா இருக்கணும். அதே சமயம் நம்மள நம்பி யாராவது வர்றாங்க அப்படின்னா, அவங்களுக்கும் நம்மளால முடிஞ்சத செய்யணும். அந்த மாதிரி அந்த பொருள வந்து ஹேண்டில் பண்ணணும். அதுக்கடுத்து உறவுகள். உறவுகள் பார்த்தீங்கன்னா, யாரா இருந்தாலும் சரி, ஒரே மாதிரி அவங்க இருக்க வாய்ப்பே கிடையாது. மாறிக்கிட்டே தான் இருப்பாங்க. ஏன்னா, அவங்க வாழ்க்கைய வாழ வந்திருக்காங்க. அவங்க ஒரு ஆத்மா. அந்த ஆத்மா வந்து இந்த உடம்ப எடுத்து, இந்த உறவுகள் எல்லாம் சூஸ் பண்ணி, அது வந்து அது கத்துக்கிட்டு போறதுக்கு இந்த உலகத்துல வந்திருக்கே தவிர, நம்மளுக்காக யாரும் இங்க பொறக்கல. இல்ல நம்ம கூட வாழ்றதுக்காகவே ஒருத்தவங்க வரல. அப்ப அவங்களோட மனநிலை, அவங்களோட கர்மா படி நெறையாவே மாறதான் செய்யும். நம்மகிட்ட எப்பவுமே ஒரே மாதிரி இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அவங்க மேல எதிர்பார்ப்பும் வைக்க வேண்டாம். அவங்களுக்காக நம்ம டூ மச்சா சாக்ரிஃபைஸும் பண்ண வேண்டாம். அவங்க தான் உலகம்னு நம்ம சுத்தவும் வேண்டாம். ஸோ எந்த விதமான உறவுகளுமே வந்து நிலையில்லாதது. அதே மாரி உணர்வுகள். ஒரு விஷயம் வந்து இன்னைக்கு வந்து நம்மளுக்கு வந்து ரொம்ப சந்தோஷம் குடுக்கும். ஆனா அதே விஷயம் அடுத்த வருஷம் அதே சந்தோஷத்த குடுக்குமான்னு பார்த்தீங்கன்னா கிடையாது. நம்மளுக்கு வந்து அதே மாதிரியான இன்பம் வந்து நம்மளுக்கு குடுக்காது. அதே மாரி இன்னைக்கு நம்ம ஒரு விஷயம் நடக்கிறதுக்கு வந்து கதறி கதறி அழுவோம். ரொம்ப வேதனைப்படுவோம். ரொம்ப நொந்து போவோம். ஏதோ நம்ம வாழ்க்கையே இழந்துட்ட மாரி நெனைப்போம். அந்த துன்பத்த தாங்க முடியாம எத்தனையோ பேர் சூசைட் கூட பண்ணுவாங்க. இந்த மாரிலாம் இருப்பாங்க. ஆனா அவங்களே அடுத்த வருஷம் அத பத்தி யோசிக்கும்போது பார்த்தீங்கன்னா, இதுக்கு எதுக்கு நான் இவ்ளோ ஃபீல் பண்ணேன்? நான் இவ்ளோ ஃபீல் பண்ற அளவுக்கு அது ஒரு பெரிய விஷயமே இல்லையே! அப்படின்னு தோன்ற மாரி இருக்கும். ஸோ இதுல முக்கியமானது என்ன? இன்பமும், துன்பமுமே வந்து பெர்மனன்ட் கிடையாது. அதுக்கப்புறம் நம்மளோட சிந்தனைகள், நம்மளோட ஆசைகள். இன்னைக்கு நம்ம ஒரு விஷயம் வந்து ரொம்ப பெருசா நம்மளுக்கு தெரியும். அத பத்தியே திங்க் பண்ணிட்டு இருப்போம். அத எப்படி சால்வ் பண்றதுன்னு நெனைப்போம். இல்ல எதையாவது ஒரே ஒரு டாபிக்க புடிச்சு வச்சுட்டு, அந்த டாபிக் தான் நம்மள வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஆக்குபை பண்ணிட்டு இருக்கும். அது அப்படியே நிரந்தரமா இருக்காது. அதே மாரி இன்னைக்கோட ஆசைகள் அடுத்த வருஷம் வந்து இருக்கவே இருக்காது. ஏன் அடுத்த மாசம் கூட அந்த சேம் ஆசை இருக்குமான்றது சொல்ல முடியாது. ஸோ எண்ணங்களும், ஆசைகளும் கூட வந்து நிரந்தரம் கிடையாது. அதெல்லாம் கழிகின்ற பொருள். அதே மாரி பதவி, புகழ். அதாவது உங்களுக்கு ஒரு வேலை கிடைக்கணுன்ட்டு அந்த வேலைக்காக அப்படி ஏங்கிட்டு இருப்பீங்க. அத தாண்டி வேற எதுவுமே யோசிக்கவே மாட்டீங்க. ஆனா அந்த வேலை கிடைச்ச பிறகு தான் வந்து பார்த்தீங்கன்னா, அதே மாதிரி அந்த ஏக்கத்துக்கு அளவுக்கு ஈக்குவலான சந்தோஷம் உங்களுக்கு குடுக்குதான்னு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பா அது குடுக்காது. அதே மாதிரி தான் புகழ். எனக்கு இந்த இந்த பேர் வேணும். இந்த பேர் நான் எடுத்தா தான் நான் வந்து நிம்மதியா இருப்பேன்னு சொல்லிட்டு, அந்த ஒரு பேர் எடுக்கிறதுக்காக பயங்கரமா எஃபோர்ட்ஸ் போடுவீங்க. ஆனா அந்த பேர் கிடைச்ச பிறகு உங்களுக்கு வந்து அத வந்து எப்பவுமே வந்து அதே மாதிரி சந்தோஷத்தோட இருக்க முடியாது. ஸோ இதுவும் வந்து ஒரு டெம்பரரி தான். அதே மாரி உடல் நலம், நோய் உடம்பு வந்து எப்பவுமே ஒரே மாதிரி இருக்காது. அதே மாரி ஒரு நோய் வந்துச்சுன்னா, அந்த நோயும் வந்து நிரந்தரமா இருக்காது. நீங்க நெனச்சா உங்களோட எண்ணங்களால அந்த நோய வந்து சரி பண்ண முடியும். அப்ப அந்த நோய்க்கு இருந்து நம்ம ரொம்ப ஓவர் இம்பார்ட்டன்ஸ் குடுத்து, அப்படியே நம்மளையே நம்ம நொந்துக்க வேண்டிய அவசியமும் கிடையாது. இது எல்லாமே மாறக்கூடிய தன்மை இருக்கிறது. அதே மாரி நம்ம சூழ்நிலை, நம்ம இருக்கக்கூடிய சூழ்நிலையும் மாறிக்கிட்டே இருக்கும். இன்னைக்கு இருக்கிற மாரி நம்ம வந்து நெக்ஸ்ட் மந்த் இருக்க மாட்டோம். ஒரு 10 வருஷம் கழிச்சு பார்த்தா, டோட்டலா நம்ம ஒரு டிஃபரண்டான ஒரு சிச்சுவேஷன்ல நம்ம இருப்போம். அதே மாரி நம்ம பார்க்கக்கூடிய விஷயங்கள். நம்ம பார்க்கக்கூடிய விஷயங்களும் கூட இப்ப நியூஸ்ல பார்த்தீங்கன்னா, மாறிக்கிட்டே இருக்கும். அதோட தன்மை ஒரே மாதிரி இருக்கவே தெரியாது. ஆ இது இது எல்லாமே வந்து ஒரு இம்பெர்மனன்ட்ன்ற ஃபீல் வந்து நம்மளுக்கு வந்து எப்பவுமே கிடைக்கும் இத பார்க்கும்போது. அதே மாரி இப்போ ஒரு நாள் வந்து சந்தோஷமா இருக்கும். அந்த சந்தோஷம் வந்து அப்படியே நீடிக்காது. அதே மாரி ஒரு நாள் வந்து பயங்கரமா வீட்ல சண்டை வரும். அதுக்காக அந்த சண்டை எப்பவுமே இருக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது. எல்லாமே அப்படியே பாஸ் ஆன் ஆயிட்டே இருக்கும் நீங்க பார்க்கும்போது. அது கூட ஈவன் நம்மளோட பிரெத் கூட நிரந்தரம் கிடையாது. நம்ம பிரெத்தும் வந்து ஒரு பிரெத்துமே வந்து கழியக்கூடிய ஒரு விஷயங்கள் தான். ஓகே. ஸோ இத்தன நம்ம இது இது இந்த லிஸ்ட்ட பார்த்தீங்கன்னா, நம்ம வாழ்க்கையில வாழ்ற எதுவுமே பெர்மனன்ட் இல்ல அப்படின்றது நம்மளுக்கு வந்து பயங்கரமா வந்து புரியிற மாதிரி இருக்கும். அப்ப அதுக்காக வந்து எதுவுமே பெர்மனன்ட் இல்லன்ட்டு நான் எதுவுமே பண்ணாம உட்காந்துட்டுருக்கேன். நான் பாட்டுக்கு இருக்கேன். எனக்கு எதுவுமே பிடிக்கல. எனக்கு எதுவுமே ஃப்ரஸ்ட்ரேட் ஆகுது. எது மேலயும் எனக்கு இன்ட்ரெஸ்ட் வர மாட்டேங்குதுன்னு சொல்றதும் தப்பு. ஏன்னா, கடவுள் வந்து உங்களுக்கு வந்து இந்த ஒரு ஆத்மா நீங்க தான் சூஸ் பண்ணது இது எல்லாத்தையுமே. அ நான் வந்து இந்த பாடி எடுக்கிறேன். இந்த ஃபேமிலில நான் வந்து பொறக்கிறேன். பொறந்து நான் வந்து லைஃப்ப எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி, எனக்குள்ள இருக்கக்கூடிய டிவைன நான் ஐடென்டிஃபை பண்ணி, டிவைனோட நான் கனெக்ட் ஆகுறேன். அப்படின்றது
அப்படின்றது தான் உங்களோட ஆத்மா வந்து இறைவனுக்கு குடுத்துருக்கக்கூடிய ப்ராமிஸ். ஸோ அப்படிதான் வந்து இந்த உலகத்துல வந்து பொறந்து, இந்த உலகத்துல உங்களுக்கு ஒரு சிச்சுவேஷன வந்து குடுத்துருக்கு அப்படின்னா, நீங்க அதுல இருந்து அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி, அதிலிருந்து எது நிலையான விஷயம் அப்படின்றத ஐடென்டிஃபை பண்ணி, அத உணர்ந்து நீங்க இன்னும் சந்தோஷமா வாழணும். அவ்வளதான். இதுதான் வந்து லைஃபோட பிலாசபி. இத புரிஞ்சுக்காம ஒரு சர்டன் பீப்பிள் என்ன ஆயிடுவாங்கன்னா, அப்படியே டூ மச்சா வந்து எக்ஸ்ட்ரீமா போயிட்டு எதுவுமே நிரந்தரம் கிடையாது. எதுவும் எல்லாமே பொய்யி. அதனால நான் எதையுமே பண்ண மாட்டேன். நான் அப்படியே தான் இருப்பேன்னு சொல்லிட்டு இருக்கிறவங்களும், அவங்களோட லைஃப் பர்ப்பஸ வந்து ஃபுல்ஃபில் பண்ண மாட்டாங்க. ஸோ இப்ப எப்படி இருக்கணும் அப்படின்னா, இன்னைக்கு இந்த மொமெண்ட் உங்க கூட என்ன இருக்கு? உங்களுக்கு என்ன பிளஸ் இருக்கோ அத சந்தோஷமா அனுபவிங்க. அதே மாரி சேலஞ்சஸ் வந்துச்சுன்னா, அது மேல வந்து டீப்பா அப்படியே போய் உடைஞ்சிராதீங்க. உங்க வாழ்க்கையே போன மாதிரி உடைஞ்சு போகாம, இல்ல இது வந்து ஒரு டெம்பரரி இஷ்யூ தான். இது மூலமா கடவுள் என்ன அடுத்த லெவல் எலிவேட் பண்றாரு. என்னோட மனப்பக்குவத்த வந்து செதுக்குறாரு. எனக்கு ஒரு ஞானத்த கடவுள் குடுக்க நினைக்கிறாரு. அது என்னன்றத நான் நோட்டீஸ் பண்ணி, அது மூலமா நான் வந்து டெவலப் பண்ணிக்கிறேன். ப்ராப்ளம் எல்லாம் ஒரு ப்ராப்ளமே கிடையாது ஆக்சுவலா. யோசிச்சு பார்த்தா அது ஒரு ப்ராப்ளமே கிடையாது. நம்மளா வந்து கிரியேட் பண்ணிக்கிறது தான். நம்ம மைண்ட்ல கிரியேட் பண்ணிக்கக்கூடிய இமேஜினேஷன் தான் அந்த ப்ராப்ளமே தவிர அப்படின்றத உணர்ந்து, நம்ம சப்கான்ஷியஸ் மைண்டையும், நம்மளோட கான்ஷியஸ் மைண்டையும் டேம் பண்ணி, இறைவன் மேல அதிகபட்ச அந்த டிவோஷனோடையும், அவர்கிட்ட சரண்டர் ஆகும்போது, இறைவன் வந்து அப்படியே அந்த ப்ராப்ளம வந்து மேஜிக்கலா மறைய வச்சு, நம்மள அடுத்த லெவல் ஞானத்துல எலிவேட் பண்ணுவாரு. அவ்வளதான். ஸோ ஞானம் வந்து வளர்றதுக்கு தான் நம்ம லைஃப்ல நடக்கக்கூடிய எல்லா விதமான கஷ்டம், துன்பம், ஈவன் நல்ல விஷயமா இருந்தாலும் சரி, எல்லாமே வந்து அந்த ஞானத்த வளர்க்கறதுக்கு மட்டும் தான் நடக்குது. நான் ஆல்ரெடி சொன்ன மாரி நம்ம லைஃப்ன்றது ஒரு ஸ்கூல். இத மட்டும் நம்ம கரெக்ட்டா புரிஞ்சு, அப்படியே அந்த பீஸோடையும், பிளிஸ்ஸோடையும், ஃபெய்த்தோடையும் நம்ம லைஃப்ப எடுத்துட்டு போனோம் அப்படின்னா, பெரிய துன்பங்கள்னு ஒண்ணு நம்ம லைஃப்ல வரவே வராது. அப்படியே அது மேஜிக்கலா மறையறத நம்ம கண்ணால பார்ப்போம். இப்ப நான் சில சிச்சுவேஷன்ஸ் சொல்றேன். அதுக்கப்புறம் நான் இத வந்து உங்களுக்கு ஷேரும் பண்றேன். உங்களுக்கு புரிய வைக்கிறதுக்காக நான் சில சிச்சுவேஷன்ஸ்லாம் எடுத்து வச்சிருக்கேன். அத நீங்க மறந்துராம ரீட் பண்ணுங்க. ரீட் பண்ணி உங்களோட லைஃபோட தயவு செய்து அப்ளை பண்ணுங்க. இந்த ஒரு பாட்ட நீங்க கரெக்ட்டா புரிஞ்சுக்கிட்டீங்கனாலே வந்து உங்க லைஃப் வந்து ரொம்ப வண்டர்ஃபுல்லா மாறிரும். இப்ப வந்து நீங்க திரும்பி திரும்பி வந்து லைஃப்ல வந்து ஃபெயிலியர் ஃபேஸ் பண்ணிட்டே இருக்கீங்க. எனக்கு வந்து ஃபெயிலியர தவிர எனக்கு வேற எதுவுமே லைஃப்ல இருக்க மாட்டேங்குது அப்டின்னா, அப்ப அதுக்கு பின்னாடி வந்து கடவுள் வந்து எனக்கு ஏதோ டீச் பண்ணணும்னு நெனைக்கிறாரு. நான் அத என்னன்றத உணர முயற்சி பண்றேன் அப்டின்னு சொல்லிட்டு, அந்த ஃபெயிலியர நெனச்சு கவலைப்படாம, மெடிடேஷன் பண்றது, மத்தவங்களுக்கு வந்து சர்வீஸ் பண்றது, தென் ஸ்பிரிச்சுவலா வந்து நெறைய விஷயங்கள லேர்ன் பண்றது அப்டின்னு பண்ணும்போது, நம்ம லைஃப்க்கு பின்னாடி ஏன் இத்தன ஃபெயிலியர்ஸ் இருக்கு? இதுல நான் எத சரி பண்ண வேண்டியிருக்கும் அப்படின்றத இறைவன் வந்து உங்களுக்கு காட்ட ஆரம்பிப்பாரு. அப்ப ஆட்டோமேட்டிக்கா உங்களோட பெர்சனாலிட்டி வந்து அதுக்கேத்த மாதிரி மோல்ட் ஆயி, இறைவனுக்கு ஏத்த மாதிரியான வேல்யூஸோட உங்க லைஃப் அலைன் ஆகும்போது, அந்த ஃபெயிலியர்ஸ் எல்லாமே ஸ்டாப் ஆயி, அடுத்து வந்து உங்களுக்கு அப்படியே சக்சஸ் மேல சக்சஸா வந்துகிட்டே இருக்கும். இத புரிஞ்சுக்காம நம்மள ரொம்ப அன்லக்கியா நம்மள நெனச்சுக்கிட்டு, ரொம்ப நொந்து போறது, எப்ப பார்த்தாலும் கவலையிலே இருக்கிறது, எப்ப பார்த்தாலும் சோகத்திலே இருக்கும்போது, அந்த ஃபெயிலியர் லெசன் வந்து நீங்க கத்துக்கலன்றனால திரும்பி, 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 திரும்பி உங்களுக்கு அந்த ஃபெயிலியர் வந்து வந்துகிட்டே தான் இருக்கும். ஸோ அன்டில் அண்ட் அன்லெஸ் அதாவது நீங்க லேர்ன் பண்ற வரைக்கும் ஒரு விஷயம் உங்களுக்கு திரும்பி 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 நடந்துகிட்டே தான் இருக்கும். என்னைக்கு நீங்க அதுல இருந்து கம்ப்ளீட்டா லேர்ன் பண்ணி நீங்க மாறிட்டீங்க அப்படின்றது இறைவனுக்கு தெரியும். ஏன்னா இறைவன் உங்களோட செல்லோட செல்லா கலந்திருக்காரு அப்படின்ற போது நீங்க வெளிப்படையா சில நேரம் நான் மாறிட்டேன் அப்படின்னுவீங்க. ஆனா உள்ளுக்குள்ள நீங்க நிஜமாவே மாறி இருக்க மாட்டீங்க. அது இறைவனுக்கு மட்டும் தான் தெரியும். இறைவன் வந்து அந்த நாள் வர்ற வரைக்கும் வெயிட் பண்ணுவாரு. அது வரைக்கும் உங்களுக்கு வந்து திரும்பி 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 அந்த ஃபெயிலியர் வந்துகிட்டே தான் இருக்கும். ஒன்ஸ் நீங்க வந்து கம்ப்ளீட்டா மாறிட்டீங்க அப்படின்னு இருக்கும்போது, ஆட்டோமேட்டிக்கா அந்த ஃபெயிலியர்ஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு வந்து ஒரு பெரிய சக்சஸ்ஃபுல்லான அப்படியே சக்சஸ் மேல சக்சஸா வந்து கூரைய பிச்சுட்டு கொட்டும்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரியான ஒரு சிச்சுவேஷன் வந்து வரும். ஸோ இங்க நீங்க என்ன கத்துக்கிறீங்க? அந்த ஃபெயிலியர்ஸ வந்து நீங்க ஒரு முக்கியமான விஷயமா பார்க்காம, இதுக்கு பின்னாடி இறைவன் வந்து நம்மளுக்கு டீச் பண்ணக்கூடிய லெசன தான் நீங்க பெர்மனன்ட்டா பார்க்கணும். அத நீங்க பார்க்க தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா, இத நீங்க வின் பண்ணிருவீங்க. இப்ப நான் உங்களுக்கு பிடிச்சவங்க உங்கள வந்து ஏமாத்திட்டாங்க. இல்ல உங்கள ரொம்ப டீப்பா ஹர்ட் பண்ணிட்டாங்க. அது வந்து ஒரு பெரிய பெயினா வந்து எடுத்துட்டு, அவங்க மேல கோவப்பட்டுட்டு, அவங்க மேல வருத்தப்பட்டுட்டு, இல்ல அவங்கள இரிட்டேட் பண்றது, அவங்கள ரிவெஞ்ச் எடுக்கணும்னு நெனைக்கிறது, இல்ல அவங்களோட கன்டினியூஸா வந்து சண்ட போடுறது, இந்த மாதிரியெல்லாம் பண்றதுன்றது பண்ணிட்டு இருப்பாங்க நெறைய பேரு. அந்த ஹர்ட் தாங்க முடியாம. அப்ப இந்த இடத்துல வந்து எ இ இங்க வந்து நார்மலா பீப்பிள் எத பார்க்குறாங்க? அந்த பெர்சனோட பிஹேவியர். என் லைஃப்ல இவன் வந்து என்ன இந்த இந்த பொண்ணு வந்து இந்த பையன் வந்து என் வாழ்க்கைய கெடுத்துட்டான்.
வந்துட்டாங்க, என்னோட சொந்தக்காரங்க இவங்க வந்து என்னை வந்து இந்த மாதிரி ரொம்ப இன்சல்ட் பண்ற மாதிரி பேசிட்டாங்கன்னு சொல்லிட்டு அந்த நடந்த இன்சிடென்ட்டுக்கே வந்து டூ மச்சா இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து அதனால நிறைய கர்மாவை நம்மளும் பதிலுக்கு பண்றது. இதுதான் வந்து யூஸ்வலா எல்லாரும் பண்றது. வேரஸ் நீங்க வந்து இந்த ஸ்பிரிச்சுவல் பாத்ல போறீங்க அப்படின்னா என்ன புரிஞ்சுப்பீங்க அப்படின்னா, அவங்களும் ஒரு ஆத்மா. அவங்களோட வாழ்க்கையை வாழ வந்திருக்காங்க. அந்த வாழ்க்கையில அவங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி நடக்கிறேன்ற பேர்ல நம்மள ஹர்ட் பண்ணிட்டு போயிட்டாங்க. இதுல நான் இப்ப அவங்கள பனிஷ் பண்றனாலயோ இல்ல அவங்கள ரிவெஞ்ச் பண்றனாலயோ எனக்கு தான் இங்க கஷ்டம். நான் தான் திரும்பி புது கர்மாவை ஜெனரேட் பண்ணுவேன். அதனால உனக்கு தெரிஞ்சது அவ்வளவுதான். ஓகே, நான் உன்னை ஃபர்கிவ் பண்றேன். நான் வந்து எனக்கு இப்ப என்னோட பீஸ் முக்கியம். நான் எனக்கும் இறைவனுக்குமான கனெக்ஷனை வந்து நான் வந்து பலப்படுத்துறதுல தான் நான் ஃபோக்கஸ் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள ஃபர்கிவ் பண்ணிட்டு சேம் டைம் அதுக்காக அவங்க கூட போய் திரும்பி போய் பழையபடி நீங்க ரிலேஷன்ஷிப்பை மெயின்டைன் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. அவங்க கூட போய் நல்லா பேசணும்னு அவசியம் கிடையாது. அதே சமயம் அவங்க பண்ணதை நினைச்சு நினைச்சு நொந்து திரும்பி 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 ரீப்ளே பண்ணணும்னு அவசியம் கிடையாது. இது என் லைஃப்ல வந்திருக்கு அப்படின்னா நான் வந்து ஒரு டிட்டாச்மெண்ட்டை ப்ராக்டிஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன். நான் வந்து அவங்க அவங்க என்னை ஹர்ட் பண்ற அளவுக்கு நான் ரொம்ப வல்னரபிளா இருந்திருக்கேன். அந்த வல்னரபிலிட்டி இல்லாம நான் எப்படி இருக்கணும்னு சொல்லிட்டு நம்மளை வந்து நம்ம வந்து மாத்துறதுக்கும் நம்மளுக்கும் கடவுளுக்கும் இருக்கக்கூடிய கனெக்ஷனை பலப்படுத்துறதுல மட்டும் நம்ம ஃபோக்கஸ் பண்ணணும். அதே மாதிரி இப்போ ஒரு பிஸ்னஸோ இல்லைன்னா கரியர்லையோ எனக்கு க்ரோத்தே நடக்க மாட்டேங்குது, நான் அப்படியே இருக்கேன், நான் ரொம்ப கஷ்டப்படுறேன், மற்றவங்க எல்லாரும் சீக்கிரமாக நல்லா வந்துட்டாங்க, ஆனால் நான் மட்டும் காலத்துக்கு ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நொந்துக்கிறது. பட் இதில் என்ன பண்ணுவோம்னா பயந்து போய் மற்றவங்க ஏதாவது ஒரு ஷார்ட்கட்டை ட்ரை பண்ணி இல்லை ஒரு அன்னத்திக்கல் வேலை ட்ரை பண்ணியாவது நம்ம வந்து சீக்கிரமாக முன்னுக்கு வரணும்னு நினைக்கிறது, தப்பான வழிகளை யோசிக்கிறது, மற்றவங்க மேலே பொறாமப்படுறது, இந்த மாதிரிலாம் பண்ணுவோம். அப்படி இல்லாமல் நம்ம என்ன பண்ணணும் ஆக்சுவலாக அப்படின்னா, என்னோட டைம் இன்னும் வரல. என்னோட டைம் வரும்போது கடவுளுக்கு தெரியும் எப்போ வரணுன்ட்டு. அது வரைக்கும் என்னைய நான் எந்த அளவுக்குலாம் நான் சரி பண்ண முடியுமோ நான் சரி பண்றேன். என் வேலையில நான் உண்மையா இருக்கேனா? நான் ஹானஸ்ட்டா இருக்கேனா? நான் இன்டெகிரிட்டிய கரெக்ட்டா ஃபாலோ பண்றேனா? நான் எத்திக்கலா எல்லாமே பண்ணிட்டு இருக்கேனா? இல்லன்னா எனக்கே தெரியாம நான் எங்கேயாவது தப்பு பண்ணிட்டு இருக்கேனா? என்னோட வேலையிலயும் சரி, என்னோட பிசினஸ்லயும் சரி, இல்ல எனக்கு தெரியாம என் டீம் ஏதாவது மிஸ்டேக் பண்றாங்களா? கடவுளுக்கு பிடிக்காத ஏதோ ஒரு வேலைகள வந்து பண்ணிட்டு இருக்காங்களா? மத்தவங்கள ஹார்ம் பண்ற மாரி ஏதாவது ஒண்ணு நடக்குதான்னு சொல்லிட்டு அத மட்டும் நம்ம ஃபோக்கஸ் பண்ணிட்டு நம்மளோட ப மத்தவங்களுக்கு நல்லது பண்றதும் சரி, நம்மளோட பிசினஸ வந்து எந்த அளவுக்கு வந்து பியூர் ஆக்கி, ரொம்ப ரொம்ப 100% பெர்ஃபெக்ட்டா மாத்துறதுல நம்ம ஃபோக்கஸ் பண்ணணும் அப்படின்னா, ஆட்டோமேட்டிக்கா அந்த குரோத் வந்து ஒரு சர்டன் டைம் வந்தோனே வர ஆரம்பிச்சுரும். ஏன்னா, இதுக்கு பின்னாடி வந்து கடவுள் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஒவ்வொரு விஷயத்த தான் டெஸ்ட்டா வைப்பாரு. யாருக்கு எது ரொம்ப கோரான விஷயமோ அதத்தான் வைப்பாரு. அப்ப இப்ப உங்களுக்கு வந்து உங்க கரியர் தான் வந்து இருக்கிறதுலே ரொம்ப ரொம்ப சென்சிட்டிவான விஷயம், ரொம்ப உங்க லைஃப்லயே முக்கியமான விஷயம்னா, அங்க தான் வைப்பாரு காட். அங்க தான் சேலஞ்ச வச்சு, அங்க தான் வந்து உங்களுக்கு வந்து அந்த லைஃப் லெசன்ஸ் எல்லாத்தையும் டீச் பண்ணுவாரு. அப்ப நம்ம உட்காந்து நொந்துட்டு இருக்கக்கூடாது. ஏன் எனக்கு இப்படி போய் நடக்குது? எனக்கு என் வேலை தான் ரொம்ப முக்கியம். ஆனா, அதுல தான் எனக்கு எல்லா பிரச்சனையும் வருது அப்படின்னு சொல்றீங்கன்னா, அதுவே ஒரு இக்னரன்ட்டான ஒரு பேச்சு தான். நம்மளுக்கு எது ரொம்ப கோரோ, அந்த இடத்துல தான் நம்மளுக்கு வந்து ப்ராப்ளம் வரும். அப்ப அந்த ப்ராப்ளம் வரும்போது, அந்த ப்ராப்ளம பார்க்காம, இதுக்கு பின்னாடி என்னவோ இறைவன் எனக்கு சொல்ல வராரு. இல்லன்னா இறைவன் வந்து அவர் மேல வச்சிருக்க ஃபெய்த்த வந்து டெஸ்ட் பண்ணுவாரு. உலகமே இடிஞ்சு போற மாதிரி இப்ப நாளைக்கே உங்க வேலை போற மாதிரி ஒரு சிச்சுவேஷன் இருக்கும். அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை வந்தா கூட, எனக்கு இறைவன் மேல அசையாத நம்பிக்கை இருக்கு. அவர் இத எனக்கு குடுக்குறாரு அப்படின்னா, இதுக்கு பின்னாடி ஏதோ ஒரு பெட்டரான ஒரு பிளான் இருக்கு. அதனால நான் அப்படியே அந்த ஃப்ளோல போவேன். எமோஷனலா இதுக்கு அஃபெக்ட் ஆகாம நான் அந்த ஃப்ளோல போவேன்னு சொல்லிட்டு நீங்க போனீங்கன்னா, மேஜிக்கலா அந்த வேலை இல்லாம உங்களுக்கு வந்து பெஸ்ட்டு அத விட 10 மடங்கு ரொம்ப ஹையான ஒரு வேலைய வந்து குடுப்பாரு. அந்த ஃபெய்த் டெஸ்ட்ல நீங்க பாஸ் பண்ணிட்டீங்கன்னா. அப்படி இல்ல அப்படின்னா, ஒரு ஒரு டைம் வரைக்கும் உங்களால வந்து அந்த குரோத்த பார்க்கவே முடியலன்னா, உங்கள நீங்க ஏதோ சரி பண்ண வேண்டியிருக்கு அப்படின்றத மட்டும் அனலைஸ் பண்ணி, நீங்க இறைவனுக்கு பிடிச்ச மாதிரி இருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கடவுள்கிட்ட சரண்டர் பண்ணணும். நான் ஏதாவது தப்பு பண்றேன்னா, அந்த தப்ப எனக்கு காட்டுங்க. என்னைய சரி பண்ணுங்க. நான் சரி பண்ணிக்க ரெடியா இருக்கேன். ஆனா எனக்கு புரியல நான் என்ன தப்பு பண்றேன்னு சொல்லிட்டு கடவுள்கிட்ட சரண்டர் ஆனீங்கன்னா, அவர் அப்படியே உங்களுக்கு பளிச்சு பளிச்சுன்னு ஒவ்வொரு இடத்துலயும் சொல்லுவார். இந்த இடத்துல நீ தப்பு பண்ற பாரு. இந்த இடத்துல உன்னோட டீம் தப்பு பண்றாங்க பாரு. இந்த இடத்துல உனக்கு வந்து இது சரியில்ல. இத நீ சரி பண்ணு. நீ இத கேர்லெஸ்ஸா நினைக்கிற. ஆனா இத நீ கண்டிப்பா நோட்டீஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அழகா ஒவ்வொன்னையும் எடுத்து குடுப்பாரு. அவர் எடுத்து குடுக்க நம்மள சரி பண்ணிக்கிட்டே வரும்போது, சடனா ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு குரோத் வந்து நீங்க வந்து கண்ணு மூடி கண்ணு திறக்கறதுக்குள்ள பார்ப்பீங்க. அதே மாரி ஒரு சிக்னஸ் வந்துருச்சுன்னா, அதுக்கு அப்படியே பயங்கரமா நொந்துக்கிறது. காய்ச்சல் வந்துருச்சு, எனக்கு 10 நாள் நான் முடியாம படுத்தே இருந்துட்டேன். எனக்கு கை உடைஞ்சிருச்சு, கால் உடைஞ்சிருச்சு, அது ஆயிருச்சு, இது ஆயிருச்சுன்னு சொல்லிட்டு தன்னை இன்னும் ரொம்ப பிட்டியா நெனச்சு, தான் வாழ்க்கையில ஒரு ஒரு பெரிய கஷ்டத்த அனுபவிக்கிற மாதிரி ஒரு சிக்னஸ்க்கு வந்து நம்ம ஃபீல் பண்ணுவோம்.
பட் எவ்ரி சிக்னஸ் ஆகுது அப்படின்னா, அந்த இடத்துல கடவுள் வந்து உங்களோட யூசுவலா நீங்க எதையோ நோக்கி ரொம்ப மெக்கானிக்கலா ஓடிட்டு இருக்கீங்க. போதும் ஓடாத, ஸ்டாப் பண்ணு. நீ வந்து இப்படியே போனீன்னா அவ்வளோதான். உன் கர்மா நெறைய கிரியேட் ஆயி, நீ ரொம்ப கஷ்டப்படுவ. அதனால நீ இப்போதைக்கு ஸ்டாப் பண்ணி ரெஸ்ட் எடு. அந்த ரெஸ்ட்ல என்னைய நீ ரியலைஸ் பண்ணு அப்படின்னு சொல்லுவாரு. அப்ப நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, அத வந்து ஒரு நம்மளோட என்டையர் லைஃபையுமே நம்மள வந்து கொஞ்ச நேரம் பாஸ் பண்ண வைக்கிறாரு காட் சிக்னஸ் மூலமா. ஸோ அப்ப உடம்பு முடியாத போது என்டையர் லைஃப் ஆக்டிவிட்டி ரொட்டீனையும் நம்ம ஸ்டாப் பண்ணிட்டு, அத நெனச்சு கவலையும் படாம, அத நெனச்சு நொந்துக்காம, அத அப்படியே கடவுள்கிட்ட சரண்டர் பண்ணிட்டு, மனசுக்குள்ள இறைவனுக்கு புடிச்ச ஒரு மந்திரத்த வந்து நம்ம வந்து சாண்ட் பண்ணிக்கிட்டே, நம்மளுக்கு என்ன மந்திரம் ரொம்ப பிடிக்குமோ, அத சாண்ட் பண்ணிக்கிட்டே நம்ம நல்லா டீப்பா ரெஸ்ட் எடுக்க, உள்ள இருந்து நெறைய ஞானத்த வந்து இறைவன் வந்து குடுப்பாரு. அந்த சிக்னஸ்க்குள்ள இருக்கும்போது தான், உள்ள இருந்து கடவுள் நம்மகிட்ட நெறைய பேசுவாரு. நெறைய விஷயங்கள நம்மளுக்கு வந்து புரிய வைப்பாரு. அப்ப எப்பவுமே வந்து உடம்பு முடியாம வரும்போது, அத நெனச்சு நொந்துக்காம, ஓகே இது எனக்கு டிவைன் குடுக்கக்கூடிய ரெஸ்ட். இதுக்கு பின்னாடி ஏதோ ஒரு மீனிங் இருக்கும். அதனால நான் நல்லா ரெஸ்ட் எடுக்கிறேன்னு சொல்லி நம்ம ரெஸ்ட் எடுக்கணும். ஆம், நான் சில நேரம் ரொம்ப லோன்லியா ஃபீல் பண்றேன். யாருமே என்னைய புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க. யாருமே என்னைய சப்போர்ட் பண்ண மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு, அந்த நான் ரொம்ப தனிமையிலே இருக்கேன் அப்படின்ற மாதிரியான ஒரு உணர்வு வந்து உங்களுக்கு வரும் சில நேரம். அந்த உணர்வு வருதுனாலே, இறைவன் வந்து எ தன்ன வந்து உணர வைக்கிறதுக்காக இந்த சிச்சுவேஷன கிரியேட் பண்றாருன்னு தான் நம்ம எப்பவுமே நெனைக்கணும். ஏன்னா, நீங்க நம்மளுக்குள்ள இறைவன் ஒருத்தர் இருக்காரு. அவர் போதும் நம்மளுக்கு அப்படின்ற எண்ணம் இல்லாம எப்பவுமே யாரையோ டிபெண்ட் பண்ணிட்டே இருந்திருப்பீங்க. ஆ தன்னோட உங்களோட எல்லா விதமான தேவைகளுக்கும், எமோஷனல் நீட்ஸுக்கும் சரி, இல்ல வேற என்ன மாதிரியான தேவைகள் இருந்தாலும் உங்களுக்கு இன்னொரு ஒரு பெர்சனோட உதவி இல்லாம எதுவுமே பண்ண முடியாம இருக்கும். அப்ப அது தப்பு. அந்த இடத்துல வந்து நீ வந்து இப்படி இருந்த அப்படின்னா, நீ வந்து உன்னோட சோல் பர்ப்பஸ ஐடென்டிஃபை பண்ணி உன்னோட லைஃப நல்லா வாழ முடியாதுன்றது இறைவனுக்கு தெரியும். அப்ப என்ன பண்ணுவாருன்னா, நீங்க யாரெல்லாம் ரொம்ப நம்புறீங்களோ, யாரெல்லாம் ரொம்ப நினைக்கிறீங்களோ, அவங்க எல்லாரையும் எலிமினேட் பண்ணுவாரு உங்க லைஃப்ல இருந்து. அவங்க 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 உங்களுக்கு பிடிக்காத மாரி நடக்க வைப்பாரு. இல்லன்னா அவங்க உங்கள ரீச் பண்ண முடியாம அவங்க விலகி போற மாரி வைப்பாரு. இல்லன்னா உங்களுக்கு வந்து எதுனாலயோ ஒரு வெறுப்பு வரும். இந்த மாரி நெறைய விஷயங்கள் நடந்து உங்கள தனிமைப்படுத்துறாரு அப்டின்னா, நீங்க இறைவன உணர்றதுக்கான ஒரு கரெக்ட்டான டைம்ல இருக்கீங்கன்னு அர்த்தம். அப்ப அந்த நேரத்துல அதெல்லாம் நெனச்சு நம்ம ஃப்ரஸ்ட்ரேட் ஆகாம, இல்ல எனக்குள்ள இருக்கக்கூடிய டிவைனிசிட்டி ட்ரைங் டூ டீச் சம்திங் அப்படின்றத உணர்ந்து நம்ம ரொம்ப டீப்பா நம்மளுக்குள்ள நம்ம அனலைஸ் பண்ண ஆரம்பிச்சா, அப்ப நம்ம வந்து பயங்கரமா வந்து நம்மளோட பெர்சனாலிட்டி வந்து ஷேப் அப் ஆயி, அது நம்மளுக்கு ஃபேவரபிளா வந்து நம்ம லைஃப்க்கு வந்து மாத்தி குடுப்பாரு காட். அதுக்கப்புறம் அதுக்காக நம்ம எப்பவுமே லோன்லியா இருக்க மாட்டோம். கரெக்ட்டான சோல்ஃபுல் கனெக்ஷன்ஸ கடவுள் கொண்டு வந்து குடுப்பாரு. அப்ப நம்ம எப்படி இருப்போம்னா, நம்ம வந்து அவங்க மேல எமோஷனலா டிபெண்டன்ட்டா இருக்க மாட்டோம். அவங்க இருந்தாலும் ஓகே, இல்லனாலும் ஓகே. இருந்தா நல்லா அன்கண்டிஷனலா நம்மளால என்ன முடியுமோ நம்ம அவங்க மேல அன்பு காட்டுவோம். இல்லனாலும் நம்மளுக்குள்ள இருக்கக்கூடிய இறைவன நெனச்சு நம்ம ரொம்ப கன்டென்டடா ஃபீல் பண்ணி, லைஃப்ப ரொம்ப வொண்டர்ஃபுல்லா நம்ம எடுத்துட்டு போவோம். அப்புறம் நம்ம இன்னைக்கு நம்ம இருக்கக்கூடிய ஃபேமிலி, ஒரு மேரேஜ் இது எல்லாமே வந்து ரொம்ப டாக்ஸிக்கா இருக்கு. எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குன்னு சொல்லிட்டு, அதையே நெனச்சு புலம்பிட்டு, அதனாலேயே நம்ம ஃப்ரஸ்ட்ரேட் ஆயிட்டு இருப்போம். ஆனா, அ இந்த வந்து சொன்ன மாதிரி, அதாவது நம்ம சோல் வந்து சூஸ் பண்ணது தான் இந்த ஃபேமிலி. நான் இந்த ஃபேமிலில வந்து பொறந்தா மட்டும் தான், நான் வந்து என்ன பண்ணுவேன் அப்டின்னா, எனக்குள்ள இருக்கக்கூடிய இறைவன உணர்ந்து, நான் வந்து ஒரு கரெக்ட்டான வழியில என் வாழ்க்கைய எடுத்துட்டு போவேன் அப்டின்னு சொல்லி டிசைட் பண்ணி, நம்ம சோல் சூஸ் பண்றது தான் நம்ம ஃபேமிலி. அப்படின்னு இருக்கும்போது, அதுக்கப்புறம் நம்ம அத நொந்துக்கிட்டு எந்த பிரயோஜனமும் கிடையாது. அப்ப எதுக்காக சூஸ் பண்ணியிருக்கோம் நம்ம ஆத்மா? நம்ம ஆத்மா சூஸ் பண்ணியிருக்கு அப்படின்னா, ஆத்மாக்கு தெரியும். மேபி ப்ரீவியஸ் நெறைய பர்த்ல வந்து வேற வேற ஃபேமிலிய சூஸ் பண்ணி அதிலிருந்தெல்லாம் வந்து அது வந்து சோல் பர்ப்பஸ அட்டைன் பண்ணாம போயிருந்திருக்கும். அப்ப இந்த மாதிரியான ஒரு ஃபேமிலி செட்டப்ல இருந்தா மட்டும் தான், நான் வந்து உண்மை என்ன அப்படின்றத உணருவேன். எல்லார் மேலயும் டிட்டாச் ஆயி, அ இந்த மாரி நெறைய கஷ்டத்த, பெயின, சஃபரிங் அனுபவிச்சா மட்டும் தான் எனக்கு வந்து டீப்பா வந்து உண்ம வந்து புரியும் அப்படின்னு சொல்லி, நம்ம சூஸ் பண்றது தான் இந்த ஃபேமிலின்றத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு, ஓகே லெட் அஸ் பிராக்டிஸ் டிட்டாச்மென்ட் எல்லார்கிட்ட இருந்தும் ரொம்ப டீப்பாவும், ரொம்ப எக்ஸ்பெக்ட்டும் பண்ண வேண்டாம். அதே சமயம் அவங்கள வெறுக்கவும் வேண்டாம். இதிலிருந்து இறைவன் மட்டும் தான் நெஜம். இறைவனால மட்டும் தான் நம்மள புரிஞ்சுக்க முடியும் அப்படின்றத உணர்ந்து, நம்ம கடவுளோட கனெக்ட் ஆறதுக்கான சரியான சந்தர்ப்பமா இத யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு, நம்ம வந்து டீப் மெடிடேஷனும், ஸ்பிரிச்சுவல் லேர்னிங்கும், கடவுள் சம்மந்தப்பட்ட சிந்தனைகளையும் இருக்கும்போது, ஆட்டோமேட்டிக்கா நம்ம வந்து மத்தவங்கள விட, அதாவது ஒரு நல்ல ஃபேமிலில ரொம்ப அன்பான ஃபேமிலில இருக்கிறவங்கள விட, டாக்ஸிக் ஃபேமிலில இருக்கிறவங்க சீக்கிரமா வந்து ஸ்பிரிச்சுவலா வந்து எலிவேட் ஆயிருவாங்க. எலிவேட் ஆயி அவங்க தான் வந்து நெறைய பேர லீட் பண்ணக்கூடிய ஒரு பெர்சனா மாறுவாங்க. ஏன்னா, அவங்களுக்கு
அவங்களுக்கு வந்து எல்லார் மேலேயுமே ஒரு டிட்டாச்மெண்ட் இருக்கும். யார் மேலேயும் வெறுப்பும் இருக்காது. யார் மேலேயும் டூ மச் ஆஃப் அட்டாச்மெண்ட்டும் இருக்காது. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, எல்லாரையுமே ஒரே மாதிரி நெனைப்பாங்க. என்டையர் சொசைட்டியுமே வந்து அவங்களுக்கு வந்து ஒண்ணு தான். ஒரு ஃபேமிலி மாதிரி தான் இருக்கும். எல்லார்கிட்டயுமே அன்கண்டிஷனலா இருப்பாங்க. இறைவனோட மட்டும் ரொம்ப க்ளோஸா கனெக்டடா ஃபீல் பண்ணுவாங்க. ஸோ அவங்க தான் என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு லீடு பொசிஷனுக்கு போயி நெறைய பேர வந்து மாத்தக்கூடிய ஒரு பெர்சனா மாறுவாங்க. அப்ப சோல் வந்து இந்த அதுதான் சோலோட பர்ப்பஸ்ன்னு சொல்லிட்டு அந்த சோலுக்கு தெரியும். அதனால தான் அது வந்து இந்த டாக்ஸிக் ஃபேமிலியவே சூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த உண்மைய வந்து நம்ம புரிஞ்சுக்கல அப்படின்னு வைங்களேன், காலம் ஃபுல்லா நம்ம வந்து விக்டிம் ரோல் ப்ளே பண்ணிக்கிட்டு, என் வாழ்க்கையே போச்சு, என் வாழ்க்கை எங்க அம்மானால போச்சு, எங்க அப்பானால போச்சு, என் ஒய்ஃப்னால போச்சு, என் ஹஸ்பண்ட்னால போச்சு, என் பிள்ளைங்கனால போச்சுன்னு சொல்லிட்டு அவங்கள ப்ளேம் பண்ணிட்டு, லைஃப் லாங் வந்து அந்த டிப்ரஷனு, ஸ்ட்ரெஸ்ஸு அதிலேயே இருந்து நம்மளும் லைஃப்ல வந்து ரொம்ப நொந்து போயி, நம்மள சுத்தி உள்ளவங்களையும் நம்ம பாதிக்கப்பட வச்சு, ஒரு நம்ம பர்ப்பஸ அட்டைன் பண்ணாம வாழ்ந்து செத்தும் போயிருவோம். அப்ப என்ன நடக்கும்னா, திரும்பி அந்த பர்ப்பஸ வந்து ஃபுல்ஃபில் பண்றதுக்காக திரும்பி இன்னொரு பர்த் எடுப்போம். இதான் வந்து அப்படியே ரிப்பீட்டட் சைக்கிள்ஸா போயிட்டே இருக்கும். அப்படி போகாம இருக்கணும் அப்படின்னு நெனச்சோம்னா, நம்ம வந்து நடக்கக்கூடிய விஷயங்களுக்கு ஓவர் இம்பார்ட்டன்ஸ் குடுக்காம, அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய டீப்பான, பெர்மனன்ட்டான மீனிங் என்ன அப்படின்றத மட்டும் புரிஞ்சுக்கிட்டா போதும். அண்ட் இட்ஸ் வெரி ஈஸி. நீங்க நெனைக்கிற அளவுக்கு ரொம்ப காம்ப்ளிகேட்டடான விஷயம்லாம் எதுவுமே கிடையாது நம்ம லைஃப்ல. அ "என்ன இவ்ளோ சொல்றீங்க, இதெல்லாம் நான் எப்படிங்க புரிஞ்சுக்கிறது?" அப்படின்ற மாரி நீங்க நெனைக்கணும்னு அவசியமே இல்ல. சிம்பிள் நான் எப்பயும் சொல்ற 3ஏ விஷயம் தான். டெய்லி மெடிடேஷன் பண்ணுங்க. டெய்லி வந்து இந்த மாதிரியான ஸ்பிரிச்சுவல் ஆடியோஸ ஒரு தடவைக்கு 10 தடவ கூட கேளுங்க. மண்டையில ஏறுற வரைக்கும். ஏன்னா பிரெயினோட கேப்பபிலிட்டி வந்து ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாரி டிஃபர் ஆகும். இப்ப இது வந்து ஒரு தடவ லிசன் பண்ணாலே ஒரு சிலருக்கு புரிஞ்சிரும். ஒரு சிலருக்கு 2 தடவ, 3 தடவ லிசன் பண்ணா தான் புரியும். உங்களுக்கு நல்லா புரியிற வரைக்கும் விடாம வந்து நீங்க வந்து திரும்பி, திரும்பி, திரும்பி கேளுங்க. நோட்ஸ் எடுத்துக்கோங்க. உங்க லைஃபோட அப்ளை பண்ணி பாருங்க. இறைவன் கிட்ட சரண்டர் பண்ணுங்க. எனக்கு இத புரிய வைங்க. அவங்க சொல்லியிருக்கிறது எனக்கு புரிய மாட்டேங்குது. கரெக்ட்டா கேட்ச் ஆக மாட்டேங்குது. அதனால நீங்க எனக்கு புரிய வைங்கன்னு சொல்லிட்டு கடவுளோட காலடிய பிடிச்சுக்கோங்க. உள்ள இருந்து அவர் ஞானம் தருவாரு. நான் பேசுறதுல இருந்தோ, இல்ல என்னோட ஆடியோஸ்ல இருந்தெல்லாம் உங்களுக்கு ஸ்ட்ரெய்ட்டா வந்து அந்த நாலேட்ஜ் வராது. அவரு வந்து அத வந்து டீப்பா உங்களுக்கு வந்து இன்டர்பிரெட் பண்ணி தருவாரு. இத தான் இவங்க சொல்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கப்புறம் நெறைய நல்லது பண்ணுங்க. உங்களால எவ்வளோ முடியுமோ, அவ்வளோ மத்தவங்க கிட்ட நல்லது பண்ணுங்க. கெட்ட விஷயங்கள் பண்ணாம இருங்க. இத மட்டும் பண்ணீங்கன்னா, நாங்க பேசுற இந்த இதுல சொல்லியிருக்க எல்லா விஷயத்தையுமே உங்களால ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். உங்க லைஃப்பையும் ரொம்ப வண்டர்ஃபுல்லா மாத்த முடியும். அதே சமயம் உங்களோட என்டையர் ஜெனரேஷனையுமே உங்களால சூப்பரா வந்து சேஞ்ச் பண்ண முடியும். ஓகே. தேங்க் யூ ஆல்.